இன்னைக்கான நியூஸஸ் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நியூஸ். நம்மளுடைய கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயரை சேஞ்ச் பண்றாங்க. எக்கனாமில பேஸ் இயர் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து படிச்சிருப்போம். எக்கனாமில நிறைய விஷயங்களை மெஷர் பண்றாங்க இல்லையா, இன்ஃபிளேஷன், ஜிடிபி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை மெஷர் பண்ணுவாங்க. அப்படி மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜிடிபி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜிடிபி மெஷர் பண்ணும்போது ஜிடிபியை ரெண்டு விஷயமா பண்ணுவாங்க. ஒன்று என்ன அப்படின்னா ரியல் ஜிடிபி, இன்னொன்று நாமினல் ஜிடிபி. நாமினல் ஜிடிபினா என்ன, போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இடையில இருக்கக்கூடிய ஜிடிபி growth எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் போன வருஷம் வந்து இந்தியாவுடைய ஜிடிபி growth உடைய மதிப்பு 100 ரூபாய். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், போன வருஷம் இந்தியாவுடைய ஜிடிபி டோட்டல் ஜிடிபி வேல்யூ 100 ரூபாய். இந்த வருஷம் ஜிடிபி வேல்யூ 105 ரூபாய். ஓகேங்களா, அப்போ இது என்ன 5% growth. ஓகேங்களா, இப்போ அடுத்த வருஷம் என்ன ஆகுது, 115 ரூபாய் ஆகுது. சோ அப்போ இது எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படிங்கிற மாதிரி வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிடிபி growth அந்த மாதிரி growth எல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லையா, அது என்ன, போன வருஷம் இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ஜிடிபியோடைய மதிப்பு, ஜிடிபியோட வேல்யூ வந்து 100 ரூபீஸ், இந்த வருஷம் 105, அப்போ 5% இன்க்ரீஸ். இல்ல போன வருஷம் 100 ரூபாய், இந்த வருஷம் 110 ரூபாய், அப்போ 10% இன்க்ரீஸ். இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஜிடிபி இன்க்ரீஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் growth எல்லாம் சொல்லணும். அதுதான் இது நாமினல். ஓகேங்களா, போன வருஷத்தையும் இந்த வருஷத்தையும் கம்பேர் பண்றாங்க அப்படின்னா நாமினல். ரியல் ஜிடிபி அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பேஸ் இயர் அப்படிங்கிற ஒரு இயர் வந்து வச்சிருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஜிடிபிக்கான பேஸ் இயர் வந்து 2011-12 இருந்துச்சு. இப்போ 2022-23 மாத்திட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, 2011 ஜிடிபி எவ்வளோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2011 ஜிடிபி வந்து ஒரு 90 ரூபா தான் இருக்கு. ஓகேவா, அப்போ இப்போ எவ்வளவு இருக்கு, 105 ரூபா வந்திருக்கு. இது ரெண்டுக்குமான growth டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கறது வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ பேஸ் இயர் அப்படிங்கிறது எதுக்காகனா இந்த இன்ஃபிளேஷன் இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரிஜினலான அந்த growth எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக பேஸ் இயர் அப்படிங்கிற ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இண்டெக்ஸ் இருக்கு. இது எதுக்காகனா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா, நம்ம இன்ஃபிளேஷன் பத்தி பாக்குறோம் இல்லையா, இன்ஃபிளேஷன் அப்படிங்கிறது என்ன, பணவீக்கம். போன வருஷம் நீங்க ஒரு மொபைல் போன், ஒரு பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் மொபைல் போன் வந்து நீங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த வருஷம் அந்த மொபைல் போனுடைய ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். போன வருஷம் நீங்க வந்து ஒரு பல்சர் பைக் வந்து ஒரு 1.25 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த வருஷம் அது 1,40,000 ரூபாயோ இல்ல 1,50,000 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இதுக்கு பேர் தான் என்ன இன்ஃபிளேஷன். சோ இந்தியாவை பொறுத்தவரை இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான இண்டெக்ஸ் யூஸ் பண்றாங்க. எவ்வளவு பொருட்களுடைய ரேட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத கால்குலேட் பண்றதுக்கு ரெண்டு இண்டிகேட்டர், ரெண்டு முக்கியமான மெஷர் பண்றாங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லை. இது என்ன அப்படின்னா இப்போ நம்ம அந்த சில கடைகள்லாம் பார்த்தோம்னா ஹோல்சேல் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா, அது என்ன அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நம்ம வாங்குறது இல்லை. இப்போ நம்ம கடையில போயிட்டு இப்போ ஒரு பைக்கோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு பொருள் 1, 2 அந்த மாதிரி சில்லறையா வாங்குவோம்ல, அது வந்து ஹோல்சேல் பிரைஸ் இல்ல. ஹோல்சேல் அப்படிங்கிறது என்னன்னா கடைக்காரவங்க பல்க் குவான்டிட்டியா வாங்குவாங்க இல்லையா. இப்ப கடைக்காரவங்க ஒரு பொருள் வாங்குறாங்க, ஒரு பென் வாங்குறாங்க அப்படின்னா நம்ம ஒரு பென் 2 பென் வாங்குவோம். பட் கடைக்காரவங்க 1000 பென், 500 பென், 100 பென் அப்படிங்கிற பல்கா வாங்குவாங்க இல்லையா. அந்த மாதிரி வாங்கும் போது ஓகேங்களா, அந்த ஃபேக்டரியை விட்டு பல்கா வாங்குறாங்கல்ல, அந்த மாதிரி வாங்குற பொருட்களுடைய ரேட் வந்து எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா நம்ம கடையில போய் வாங்குவோம், நம்ம யாரு, நம்ம வந்து கன்சியூமர், நுகர்வோர்னு சொல்லுவோம். இப்போ நம்ம கடையில போயிட்டு சில்லறையா கடையில போயிட்டு ஒரு பேனா இல்ல 2 பேனா இல்ல ஒரு புக்கு 2 புக் அந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் வாங்குவோம் இல்லையா. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா, இந்தியால இன்ஃபிளேஷனை மெஷர் பண்றதுக்கு ரெண்டு முக்கியமான இண்டிகேட்டர். இதெல்லாம் எக்கனாமிக் நீங்க படிச்சிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம செஷன்ல ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை மட்டும் சொல்லிட்டு போறது கிடையாது, அந்த கரண்ட் அஃபேர்ஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் ஸ்டாட்டிக்கை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். அதனால நீங்க ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நம்ம செஷன் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இது என்ன, ஹோல்சேல் லெவல், பிசினஸ் டு பிசினஸ். ஓகேங்களா, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து கடைக்காரவங்க வாங்குறாங்கல்ல, இதுக்கு பேர் இந்த பொருளுடைய ரேட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேரு ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, ரீட்டைல் லெவல். நம்ம இப்ப நான் வந்து போன வருஷம் இந்த பேனா 10 ரூபாய்க்கு வாங்குறேன், இந்த வருஷம் இந்த பேனாவோட ரேட் வந்து 11 ரூபாய் மாறிடுச்சு. ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. இதை வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இப்போ கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா ஒவ்வொரு பொருளா, பேனா, பென்சில், சேர், டிவி அப்படிங்கிற மாதிரி கால்குலேட் பண்ண மாட்டாங்க. இதுக்கு ஒரு பேஸ்கெட் ஆஃப் குட்ஸ், ஒரு 100-150 பொருளுடைய ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆஃப் பிரைஸ், அதுக்கு பேர் தான் இன்ஃபிளேஷன். அதே மாதிரி இதுலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 600-200 பொருட்கள் இருக்கும், அதோடைய அந்த சராசரி ஆவரேஜ் இருக்கு இல்லையா. சோ அதுக்கு பேர் தான் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ உங்களுக்கு இது ரெண்டுக்குமான டிஃபரன்ஸ் புரிஞ்சிருச்சு இல்லையா. இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை வச்சுதான் இந்தியால ஆர்பிஐ என்ன பண்றாங்க, ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி. ஆர்பிஐ வந்து
மானிட்டரி பாலிசி பத்தி படிச்சிருப்பீங்க இல்லையா, இன்ஃபிளேஷன் ஏறிச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்றது, இந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ ஆர்பிஐ வந்து எதை பேஸ் பண்ணி இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றாங்க அப்படின்னா இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி. இப்போ இந்தியாவை பொறுத்தவரை நம்ம ஆர்பிஐக்கான டார்கெட் இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 4 ± 2. அப்ப இன்ஃபிளேஷன் வந்து 2% இருந்து 6%. ஸோ 2% இருந்து 6%க்குள்ள இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, அதுக்கு மேலேயும் போகக்கூடாது, இந்த 2க்கு கீழேயும் போகக்கூடாது. இதை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யாரோட வேலை? ஆர்பிஐ உடைய மானிட்டரி பாலிசி கமிட்டியோட வேலை. ஓகேங்களா. ஸோ இதோடைய கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் முக்கியமான நோக்கம் என்ன? இது இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு. இன்ஃபிளேஷன் ஏறிடுச்சு அப்படின்னா அதை குறைக்கிறதுக்கு, இல்லை இன்ஃபிளேஷன் கம்மியா இருந்துச்சுன்னா அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆர்பிஐ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க. அப்போ இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னா used as a assessing macro level industrial input cost and producers presence. So இது எதுக்காக அப்படின்னா இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு growth இருக்கு, இண்டஸ்ட்ரீஸோட அந்த ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட்லாம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இது வந்து ஒரு பிசினஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கறத பத்தி கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்றாங்க, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் வந்து இது பண்றாங்க. ஸோ இதுல சர்வீஸ் செக்டார், ஏன்னா நம்ம நார்மல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் நம்ம எக்கனாமியை பொறுத்தவரை குட்ஸ் இருக்கும், சர்வீஸ் இருக்கும். குட்ஸ்னா என்ன? பேனா, பென்சில், டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், பைக்கு, கார், இதெல்லாமே குட்ஸ். இதெல்லாமே ஒரு பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியும், நம்மளால தொட்டு உணர முடியும். பட் சர்வீஸ் அப்படிங்கிறது என்ன? நீங்க வந்து ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்ல போய் சேர்றீங்க, அவங்க உங்களுக்கு பொருளா கொடுக்க போறாங்களா? இல்ல, அவங்க என்ன பண்றாங்க, டீச்சிங் அப்படிங்கிற சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அது என்ன? அது வந்து ஒரு சர்வீஸ், அதை நீங்க தொட்டு உணர முடியாது, அது வந்து ஒரு சர்வீஸ். அதே மாதிரி நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டாக்டர் என்ன பண்றாரு, உங்களுக்கு மெடிக்கல் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாரு. நீங்க பேங்க்குக்கு போறீங்க, அங்க உங்களுக்கு பேங்கிங் சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இதுக்கு பேர்லாம் என்ன அப்படின்னா சர்வீசஸ். ஸோ இந்த கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல சர்வீசஸ் ஆட் பண்ணுவாங்க. அந்த சர்வீஸ்ல போன வருஷம் நீங்க ஃபீஸ் எவ்வளவு கட்டிருக்கீங்க, இந்த வருஷம் நீங்க ஃபீஸ் எவ்வளவு கட்டுறீங்க, போன வருஷம் காய்ச்சலுக்கு இல்ல சம்திங் மெடிசன்ஸ்க்கு எவ்வளவு வந்து சார்ஜ் பண்ணிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளவு சார்ஜ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற இந்த விஷயத்தை என்ன பண்ணுவாங்க, இதுல இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஹெல்த் கேர், எஜுகேஷன், அதே மாதிரி டிரான்ஸ்போர்டேஷன். பஸ் வந்து போன வருஷம் நீங்க சென்னை டு மதுரை போறதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்திருந்தீங்கன்னா அடுத்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா. சோ இந்த மாதிரி சர்வீஸ் செக்டார்ல எவ்வளவு வந்து பொருட்களுடைய விலை இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அந்த சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இதுல இது பண்ணுவாங்க. பட் இதுல என்ன பண்ண மாட்டாங்க, சர்வீஸ் செக்டார் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல சர்வீஸ் செக்டரை தொடவே மாட்டாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிசிக்கல் குட்ஸ்க்கு மட்டும்தான். அதே மாதிரி இதுல நிறைய ஐட்டம் இருக்கும். அதுல எதுக்கு அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜ். ஏன்னா நம்ம கடையில போயிட்டு எது அதிகமா யூஸ் பண்றோம், நம்ம மாசம் மாசம் வாங்குற பொருள் என்ன, எல்லா வீட்லயுமே மாசம் மாசம் மளிகை பொருள் தான் அதிகமா வாங்குவோம். இப்போ ட்ரெஸ் இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வருஷத்துக்கு 2-3 தடவை ஏதாச்சும் ஃபெஸ்டிவல், தீபாவளி, பொங்கல், பக்ரீத், ரம்ஜான், கிறிஸ்துமஸ், இந்த மாதிரி ஒரு சில ஃபெஸ்டிவல் டயத்துல மட்டும்தான் வருஷத்துக்கே வந்து ஒரு 2-3 தடவை தான் நம்ம வந்து துணிகள்லாம் வாங்குவோம். அதே மாதிரி கார், பைக் அப்பனா 4 வருஷம் 5 வருஷத்துக்கு கொடுத்துரும். பட் நம்ம மாசம் மாசம் வாங்குறது எது, ஃபுட் தான் வந்து மாசம் மாசம் வாங்குவோம். அதனால இதுல எந்த ஐட்டத்துக்கு அதிகமான வெயிட்டேஜ் அப்படின்னா ஃபுட் அண்ட் பிவரேஜஸ், கிட்டத்தட்ட 45 to 48%. ஓகேவா. சோ இதுல வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ்க்கு அதிகமான வெயிட்டேஜ், இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு அதிகமான வெயிட்டேஜ். இது யாரை பப்ளிஷ் பண்ணுவா அப்படின்னா NSO, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறவங்க பப்ளிஷ் பண்ணுவாங்க. இதை வந்து ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர், ஓகேங்களா, இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் கீழே இருக்கக்கூடிய ஆஃபீஸ் ஆஃப் எக்கனாமிக் அட்வைசர். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம் இம்ப்ளிமெண்டேஷன் கீழே இருக்கக்கூடிய நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக் ஆஃபீஸ். ஸோ இப்போ இதுக்கான கரண்ட் பேஸ் இயர், இப்போ நம்ம இதெல்லாமே எக்ஸ்பிளைன் பண்றது எதுக்காக, இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. நான் வந்து சும்மா இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயரை 2011ல இருந்து 2022-23 வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேவா. நீங்க ஆல்ரெடி இந்த கான்செப்ட்லாம் புரிஞ்சிருந்துச்சுன்னா ஓகே, இதெல்லாம் புரியல அப்படின்னா உங்களுக்கு புரியாது. அதனாலதான் கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஹோல்சேல்னா என்ன அப்படிங்கறத சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். சோ இது வந்து இப்போ 2024 இருக்கு. ஆனா இது வந்து 2011-12 இருந்துச்சு. இப்ப என்ன பண்றாங்க, அந்த பேஸ் இயரை 2022-2023 இன்க்ரீஸ் வந்து பண்றாங்க. புரியுதா. சோ எதுக்காக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஏன்னா இதுல வந்து நிறைய குட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, எக்கச்சக்கமான குட்ஸ் நம்ம டே டு டே யூஸ் பண்ணக்கூடிய நிறைய குட்ஸ் இதுலயும் இருக்கும், இதுல நிறைய குட்ஸ் இருக்கும். நீங்க ஜஸ்ட் ஒரு இமேஜின் பண்ணி பாருங்க. இப்போ 2011ல நீங்க 5G டேட்டாக்கு நீங்க செலவு பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்க மாட்டோம். இல்ல 2015ல நீங்க வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறதுக்கு செலவு பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்க மாட்டோம். இல்ல ஒரு OTT சப்ஸ்கிரிப்ஷன் நீங்க செலவு பண்ணிருப்பீங்களா? பண்ணிருக்க மாட்டோம். பட் இப்போ என்ன பண்றோம், இந்த விஷயங்கள் 2011 இல்லாத நிறைய விஷயங்கள், நிறைய டிவைசஸ் இப்ப இருக்குல்ல நம்மகிட்ட, நம்ம யூஸ் பண்றோம். நிறைய விஷயங்கள் 2011ல நம்ம அது என்ன தெரிஞ்சிருக்காது. பட் இப்போ நம்ம டே டு டே லைஃப்ல அது ஒரு பார்ட்டா மாறி இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி புது பொருட்கள் வர்றப்போ
நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அக்யூரேட்டா அதை பத்தியும் கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. மக்கள் வந்து எதை நோக்கி ஸ்பெண்டிங் பண்றாங்க அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு தேவை. ஸோ அதனாலதான் என்ன பண்றாங்க, இந்த பேஸ் இயர் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, ஸோ புரிஞ்சு அப்படின்னா எல்லாரும் கிளியர்னு டைப் பண்ணுங்க. இந்த கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுன்னா கிளியர்னு டைப் பண்ணுங்க. நம்ம அடுத்து இதுல இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துலாம். ஸோ சண்டே ரிவிஷன் கிளாஸ்ல நியூ கொஸ்டின் கொண்டு வாங்க சார் ப்ளீஸ். ஆல்ரெடி கிளாஸ்ல பார்த்த கொஸ்டின் வேண்டாம், நியூ கொஸ்டின். எஸ், 50% நியூ கொஸ்டின், 50% ஓல்டு கொஸ்டின் கொண்டு வரலாம். RBS வெரி குட் கார்த்திக், வெரி குட். RBI வந்து கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் எல்லாமே பண்றாங்க. சூப்பர் சூப்பர். ஸோ புரிஞ்சுதா, இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுதா, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? டக்குன்னு நீங்க நான் சொல்றதுக்கு ஆன்சர் பண்ணாதான் நீங்க ஆக்டிவா இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. பட் ஆன்சர்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் தான் இது பண்றீங்க. இது வந்து ஜஸ்ட் ஒரு லெக்சர் கிடையாது, சும்மா சொல்லிட்டு போறதுக்கு. இது வந்து நீங்க இன்ட்ராக்டிவா இருந்தா மட்டும்தான் இந்த செஷன் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணீங்கன்னா மட்டும்தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல சும்மா நான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு மாதிரி இருந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ அதனால கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்க. தெரியலன்னு சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சூப்பர். ஸோ இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா 2011-12 இருந்த இந்த கன்சியூமர் பிரைஸ் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயரை சேஞ்ச் பண்றாங்க. அது இல்லாம இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி என்ன அப்படின்னா, இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது இன்னும் ஒரு 5 வருஷத்துல இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா கவர்மெண்ட் என்ன பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸோட ரொம்ப அட்வான்ஸான ஒரு மெத்தட் இருக்கு இன்ஃப்ளேஷன் கால்குலேட் பண்றதுக்கு. அதுக்கு பேர் என்னன்னா ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதா இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல்ல பிஸ்னஸ் ஸ்கேல்ல இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸ்ல நிறைய கண்ட்ரீஸ்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்றாங்க. IMFமே இதுமே நம்ம IMF இருக்காங்க இல்லையா, அவங்களுமே இதுதான் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதனால இந்தியா ஃபியூச்சர்ல ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆக போறாங்க. ஓகே, ஸோ இப்போ எப்ப அப்படின்னா ஒரு 5 வருஷத்துல, ஓகே 2031 ஒரு 5 இயர்ஸ்ல இந்தியா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆக போறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ என்ன பண்ணிருக்காங்க, 2011-12 இருந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய பேஸ் இயரை 2022-23க்கு மாத்துறாங்க. ஸோ ஏன் வந்து இது பண்ண போறாங்க அப்படின்னா, இந்த ஹோல்சேல் பிரைஸ்ல இண்டெக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டிராபேக் வந்து ஃபர்ஸ்ட் டிராபேக், இதுல சர்வீஸ் செக்டாரே கிடையாது. ஓகேங்களா? பட் இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல சர்வீஸ் செக்டார் இருக்கும். அதே மாதிரி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இந்த டாக்ஸேஷன், டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆட் பண்ணுவாங்க. பட் இதுல அந்த மாதிரி எல்லாம் இல்லாம அக்யூரேட்டா அந்த பொருளுடைய பிரைஸ் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிக்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத சொல்லுவாங்க. வாட் இஸ் IMF? ஸோ IMF அப்படிங்கிறது ஒரு முக்கியமான எக்கனாமி சம்பந்தமான இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன். ஓகேங்களா? ஸோ IMF வந்து இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க தான் நிறைய விஷயங்கள், இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, இந்த நம்ம ட்ரேட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ரெகுலேட் பண்றது IMF. அதை பத்தி நம்ம இன்னொரு செஷன்ல பார்க்கலாம். நீங்க ஃப்ரெஷர் நினைக்கிறேன். ஸோ IMF அப்படிங்கிறது ஒரு முக்கியமான, வேர்ல்டு பேங்க்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அதே மாதிரி ஒரு முக்கியமான எக்கனாமிக் ஆர்கனைசேஷன் தான் IMF. ஓகேங்களா? ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேஞ்சஸை முடிவு பண்றதுக்கு ஒரு கமிட்டி போடுவாங்க. அதே மாதிரி இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ரிஃபார்ம் பண்றதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டட் பை டெக்னிக்கல் அட்வைசரி கமிட்டி ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் பிரைஸ் அண்ட் காஸ்ட் லிவிங் அப்படிங்கிற கமிட்டி. இந்த கமிட்டியோட தலைவர் வந்து ரமேஷ் சந்த். எக்ஸாம்பிளே கேட்கலாம், ரமேஷ் சந்த். ஸோ ரமேஷ் சந்த் அப்படிங்கிறவர் தான் இந்த கமிட்டியோட சேர்மன். இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ல தான் இப்போ இந்த பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி அடுத்து வந்து இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஸோ ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆகுறதுக்கான இது வந்து இது பண்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ மெயினா அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2022-23 பேஸ் இயரை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ புதுசா ஒரு சில விஷயம், அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டு வர்றாங்க புதுசா. அடுத்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், அதுக்கப்புறமா சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் கொண்டு வர்றாங்க. இது மூணுமே எதோடைய காம்போனன்ட் அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், ஸோ PPI ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் உடைய காம்போனன்ட் தான் என்ன அப்படின்னா, இன்புட் அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ், சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ கவர்மெண்டோடைய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு WPI இருக்கும், அதே மாதிரி பாதி வந்து இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸும் இருக்கும். பட் 5 வருஷத்துக்கு அப்புறமா 2031 இருந்து WPI ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ் ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு என்ன கொண்டு வர போறாங்க அப்படின்னா, இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் கொண்டு வர போறாங்க. இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல 3 காம்பவுண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் காம்பவுண்ட் என்ன,
அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் என்ன அப்படின்னா பேசிக் பிரைஸ் ரிசீவ்டு பை டொமஸ்டிக் ப்ரொடியூசர் ஃபார் தர் குட்ஸ். இப்போ நான் வந்து ஒரு பேனா சேல் பண்றேன். நான் என்ன பண்றேன், ஒரு பேனா சேல் பண்றேன். இந்த பேனாவை நான் கடைக்காரங்களுக்கு விற்கிறேன். ஓகேவா? இல்ல நான் வந்து ஒரு ஏரோப்ளேனுக்கான ஒரு காம்போனன்ட், ஏரோப்ளேனுக்கான ஒரு சீட்டு பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஏரோப்ளேனுக்கான சீட்டை நான் எவ்வளவு ரூபாய்க்கு அந்த கம்பெனிக்கு கொடுக்குறேன், அந்த ஏரோப்ளேன் கம்பெனிக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபேக்டரியில இருந்து அதை யார் வாங்குறாங்களோ அந்த ஹோல்சேலருக்கோ இல்ல வேற யாருக்கோ கொடுக்குறோம் இல்லையா, அதுக்கு பேர் அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். அடுத்து இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுனா மெஷர் பர்ச்சேஸ் பிரைஸ் பெய்டு பை இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் ரா மெட்டீரியல் அண்ட் காம்போனன்ட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் பேனா வாங்கினேன் இல்லையா, இந்த பேனாவை நான் செஞ்சு அந்த பேனாவை பல்கா நான் விற்கிறேன்ல, விற்கும் போது எனக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதுக்கு பேர் தான் அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. பட் இந்த இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னா இந்த பேனா செய்யறதுக்கு எனக்கு ஒரு சில ரா மெட்டீரியல் தேவை, பிளாஸ்டிக் தேவை, அதே மாதிரி இந்த பேனா நிப்புக்கான அந்த ஸ்டீலோ சம்திங் அந்த இது வந்து தேவை, அதே மாதிரி பேனா நிப்ல இந்த பால் பார்த்துருப்பீங்க, பால் ரஸ் மாதிரி பார்த்துருப்பீங்க இல்லையா, அது எனக்கு தேவை, அதே மாதிரி இங்கு தேவை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எனக்கு பேனா செய்யறது தேவை இல்லையா. அந்த ரா மெட்டீரியல் வாங்குறதுக்கு எனக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேர் என்ன, அந்த காஸ்ட், அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ப்ரொடியூசர் இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்னா என்ன, நான் அதை விற்கிறேன், அந்த பேனாவை ஃபைனலா மேக் பண்ணிட்டேன், இந்த பேனாவை நான் இப்போ இன்னொருத்தருக்கு விற்க போறேன், அப்போ எவ்வளவு காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேரு அவுட்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். பட் இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன, நான் ரா மெட்டீரியல் வாங்குறேன் இல்லையா, ரா மெட்டீரியலோட காஸ்ட் போன வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு, இந்த வருஷம் எவ்வளவு இருந்திருக்கு அப்படிங்கிறது இன்புட் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற இந்த காம்போனன்ட் என்ன அப்படின்னா இதுல வந்து ஒரு 7 சர்வீஸ் எக்ஸாம்ல கேட்கலாம். இதை அப்படியே மனப்பாடம் பண்ணிருங்க. ஏன்னா எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல என்னென்ன சர்வீசஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அதனால கண்டிப்பா இது எல்லாருமே மனப்பாடம் பண்ணி ஆகணும். இன்னைக்கே போயிட்டு என்ன பண்ணுங்க, இதுல மொத்தம் 7 சர்வீஸ், எத்தனை சர்வீஸ் இருக்கு, 7 சர்வீஸ் இருக்கு. அந்த 7 சர்வீஸ் என்னென்ன அப்படின்னா பேங்கிங், பேங்கிங் அப்படிங்கிறது சர்வீஸ். அதுக்கு அடுத்து செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன், நம்ம அந்த ஸ்டாக் மார்க்கெட் டிரான்சாக்ஷன் பண்றோம், அதுவும் செக்யூரிட்டி டிரான்சாக்ஷன். தென் இன்சூரன்ஸ், ஓகே, சோ மேனேஜ்மெண்ட் ஆஃப் பென்ஷன் ஃபண்ட், ரயில்வே, ஏர், டெலிகாம். ஓகேங்களா? மொத்தம் 7 சர்வீசஸ் இருக்கு. எக்ஸாம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 4-5 சர்வீசஸ் கொடுத்துட்டு இதுல எந்தெந்த சர்வீசஸ் எல்லாம் சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. சோ அதனால இதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. சோ இப்போ இந்தியா என்ன பண்ண போறாங்க, ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இருந்து ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்க்கு மூவ் ஆக போறாங்க. ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல இந்த 3 காம்போனன்ட் இருக்கு. அதுல முக்கியமான காம்போனன்ட்னா சர்வீஸ் ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ். ஏன்னா சர்வீஸ் செக்டாரை பத்தி ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல கால்குலேட்டே பண்ணல. பட் இப்போ என்ன பண்றாங்க, இந்த ப்ரொடியூசர் பிரைஸ் இண்டெக்ஸ்ல சர்வீஸ் செக்டாரோட பிரைஸ் ரேஞ்ச். இப்போ போன வருஷம் நம்ம வந்து ஏர் டிக்கெட் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்போம், சென்னையில இருந்து மதுரை போறதுக்கு ஒரு 5000 கொடுத்துருப்பீங்க. பட் இந்த வருஷம் பிரைஸ் ஏறி இருக்கு இல்லையா, அந்த பிரைஸ் சேஞ்ச் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்றதுக்காக இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி WPI will continue to be released for 5 years from the date of revised series. So I think June 15. So June 15 ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு 2031 வரை WPI கண்டினியூ ஆகும். பட் அதுக்கப்புறம் என்ன ஆகும், WPI அப்படிங்கிற ஒரு இது உங்களுடைய சிலபஸ்ல இருக்காது. ஸோ நீங்க 5 வருஷம் வரை படிக்க வேண்டியது இருக்கும் WPI பத்தி. 5 வருஷத்துக்கு அப்புறம் 2032 யாராச்சும் ஒருத்தவங்க UPSC படிக்க வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு WPI அப்படிங்கிற ஒரு கான்செப்டே புக்ல இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா தூக்க போறாங்க. அதுக்கப்புறமா this gives us sufficient time to switch. ஏன்னா புதுசா ஒரு இண்டிகேட்டர்ல இருந்து இன்னொரு இண்டிகேட்டருக்கு மாறுறதுக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா, அதனால அந்த டிரான்சிஷன் டைம் வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போதைக்கு ரெண்டுமே இருக்கு. இப்போ இதுல என்ன பண்றாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஐட்டம், இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ்ல ஒரு ஐட்டம் 2 ஐட்டம் மட்டும் இருக்காது. மொத்தம் இதுக்கு முன்னாடி ஒரு 697 ஐட்டம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டே டு லைஃப்ல யூஸ் பண்ணக்கூடிய மொத்தம் 697 ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அதோடைய ஆவரேஜ் பிரைஸ் சேஞ்ச் தான் வந்து இந்த ஹோல்சேல் பிரைஸ் இண்டெக்ஸ். இப்போ என்ன பண்றாங்க, 697 இருந்து 957, ஏன்னா 2011 லாஸ்டா ரிவைஸ் பண்ணது. அப்போ நம்ம நிறைய ஐட்டம் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். பட் இப்போ என்ன பண்றோம், நிறைய ஐட்டம் வந்து யூஸ் பண்றோம் இல்லையா, அது இல்லாம சர்வீஸும் யூஸ் பண்றோம். அதனால இந்த 697 ஐட்டம் 957 இன்க்ரீஸ் பண்றாங்க. இதுல ஒரு சில சேஞ்சஸும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நியூ அண்ட் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்ட் எனர்ஜி ஆடட் அண்டர் எலக்ட்ரிசிட்டி குரூப். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, நியூக்ளியர் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாமே ஆட் பண்றாங்க. அதுக்கப்புறமா க்ரூட் ஆயில்
க்ரூட் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் வந்து பிரைமரி ஆர்டிகிள். ஸோ இதுல வந்து பிரைமரி ஆர்டிகிள், அதுக்கப்புறமா ஃபியூயல், தென் மேனுஃபேக்சரிங் குட்ஸ். பிரைமரி, மேனுஃபேக்சரிங் குட்ஸ், ஃபியூயல் அப்படிங்கிற 3 கேட்டகரியில இருக்கும். இப்போ ஒரு சில கேட்டகரியில் வந்து அடுத்த கேட்டகரிக்கு போடுறாங்க. க்ரூட் ஆயில், பெட்ரோலியம் அப்படிங்கிறது பிரைமரி கேட்டகரி இருந்துச்சு, இப்போ அதை ஃபியூயல் அண்ட் பவர் குரூப்க்கு வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து யூஸ் கிராஸ் வேல்யூ ஆஃப் அவுட்புட் இன்ஸ்டெட் ஆஃப் நெட் ரேட். ஓகே, அந்த மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்றாங்க. ஓகே, ஸோ இதான் வந்து இந்த டாபிக். இது ரொம்ப 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 முக்கியம். நீங்க போயிட்டு எக்கனாமியில் இந்த டாபிக் தெளிவாக கொஞ்சம் பாத்துருங்க. ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வந்து இது இன்னும் இன்டெப்தா நடத்தணும் அப்படின்னா நமக்கு 1 hour தாண்டி போயிடும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் சொல்ற விஷயம், சார் உங்க செஷன் வந்து 1 hour மேல போகுது, எங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க. இப்போ இந்த ஒரு டாப்பிக்கே நமக்கு வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து ஷுவர் ஷாட்டா எதிர்பார்க்கலாம். அப்பனா வேற வழியே கிடையாது, நம்ம இதெல்லாம் இன்டெப்தா பார்த்து தான் ஆகணும். ஓகேவா? இது புரிஞ்சதா எல்லாத்துக்கும்? சார் நான் பிகினர் தான். ஸோ எப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் எடுக்கலாமா, இல்லை ஆஃப்டர் செஷன் பிடிஎஃப் பார்த்து நோட்ஸ் எடுக்கலாமா? இப்போ இந்த செஷன் பார்க்கும்போது ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் எடுங்க, ஓகேங்களா? ரொம்ப டீட்டெயிலாம் எடுக்காம இப்போ நான் இதுல என்னென்ன முக்கியமான ஃபேக்ட்ஸ் சொன்னோம் அதை மட்டும் ஹிண்ட் எடுங்க, ஓகேங்களா? நீங்க நம்ம செஷன் பார்க்கும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா கான்செப்ட் அப்படியே காதுல வாங்கிக்கங்க. நம்ம செஷன் பார்த்தாலே கான்செப்ட்லாம் புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய மெயின் டார்கெட் வந்து கான்செப்ட் காதுல வாங்குறது மட்டும் தான் உங்களுடைய மெயின் டார்கெட்டா இருக்கணும். நோட்ஸ் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேங்களா? சப்போஸ் இல்ல சார் நான் நோட்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஹாஃப் பேஜை தாண்டி நீங்க நோட்ஸ் எடுக்கக்கூடாது. நான் போர்டில் போட்டிருக்கிறது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி உங்க நோட்ஸ்ல பேஸ்ட் பண்றீங்கன்னா அது வேஸ்ட். ஏன்னா செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிடிஎஃப் நான் ஷேர் பண்ண போறேன். அதே மாதிரி இன்னுமே நம்ம வந்து மந்த்லி மேகசின்ஸும் ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ அதுல எல்லாமே இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. உங்களுடைய மெயின் டாஸ்க் வந்து நீங்க கான்செப்டை காதுல வாங்கிக்கங்க. யாராச்சும் ஒரு ஆள் வந்து உங்கள்கிட்ட டபிள்யூபினா என்னப்பா, சிபினா என்னப்பா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியணும். அந்த கான்செப்ட் கிளாரிட்டி வந்துருச்சு அப்படின்னா ஃபேக்ட் எல்லாம் மனப்பாடம் பண்றது ஈஸி. ஓகே, Veranda IAS, where your dream becomes reality.